சென்னை விமான நிலையத்தில் திருமாவளவன் கூறும்போது வேங்கை வேலை தனித்தீவாக மாற்றியுள்ளனர் போலீசார். திமுகவுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை கூறுவதில் அதிமுக குறியாக இருக்கிறது. பாஜக அரசு செய்யும் தவறுகளை அதிமுக சுட்டிக்காட்டவில்லை என்பது அதிர்ச்சி அளிக்கிறது. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலிலும் கூட அதிமுக போட்டியிடவில்லை. அரசியலுக்கு ரீதியாக எந்த அளவிற்கு வலுவிழந்து வருகிறார்கள் என்பதை உறுதிப்படுத்துகிறது. திமுக அரசை எதிர்ப்பதை மட்டுமே செயல் திட்டமாக கொண்டிருக்கும் அதிமுக தேர்தல் களத்திலும் பலத்தை காட்டியிருக்க வேண்டும். வெற்றியோ தோல்வியோ இடைத்தேர்தலை சந்தித்திருக்க வேண்டும். பாஜகவும் அதிமுகவும் ஒருமித்த முடிவை எடுத்திருக்கிறார்கள். சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் பெண்களை காரில் துரத்திய சம்பவம் தொடர்பாக கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு திருமாவளவன் அளித்த பதிலில் இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் ஒரு விளக்கம் அளித்துள்ளனர். சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்வதற்கு தீவிரமான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அவ்வாறு குற்றச்சம்பவங்களில் ஈடுபட்டவர்கள் காரில் கட்சி கொடி கட்டப்பட்டிருப்பதாலேயே அவர்கள் திமுகவினர் என்கிற முடிவுக்கு வந்துவிட முடியாது. அதற்கு அந்த கட்சி பொறுப்பாக முடியாது. யாராக இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் கூறினார். மதுரை அழகர் கோவில் வல்லாலப்பட்டியில் மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டிக்கு பாராட்டு விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. விழாவுக்கு வந்த மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி, அண்ணாமலை ஆகியோருக்கு ஊர் மக்கள் சார்பில் பூரண கும்ப மரியாதை வழங்கப்பட்டது. விழாவில் பேசிய பாஜக தலைவர் அண்ணாமலை, இந்த நாள் சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த நாள். ஊர் மக்கள் அனைவருக்கும் கட்சி சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு பிரச்சனை என்றால் எப்படி அணுக வேண்டும் என்று அனைவருக்கும் இந்த ஊர் மக்கள் சொல்லிக் கொடுத்திருக்கிறீர்கள். அதற்கு அனைவருக்கும் நன்றி. பிரதமர் மோடியின் தூதுவராக கிஷன் ரெட்டி இங்கு வந்திருக்கிறார். ஸ்டாலினுக்கு பதில் சொல்லாமல் போய்விட்டால் நான் தவறு செய்து விட்டதாக அர்த்தமாகிவிடும். தமிழக சட்டசபையில் தீர்மானம் போட்டதால் இந்த திட்டம் ரத்து செய்யப்படவில்லை. சட்டசபையில் வாரம் தீர்மானம் போடுகிறீர்கள். அது எல்லாம் நடக்கிறதா? மாநில அரசு மிரட்டலுக்கெல்லாம் மோடி பயந்தவர் இல்லை. உக்ரைன் ரஷ்யாவில் கண்ணில் விரல் விட்டு ஆட்டும் மோடி மாநில அரசுக்கு பயப்படுகிறாரா? இந்த ஊர் மக்கள் அன்புக்கு மட்டும்தான் மோடி இதை செய்துள்ளார். 11,000 பேர் மீது வழக்கு போட்ட வேலையை தான் மாநில அரசு செய்தது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் என்றார். காஞ்சிபுரம் மாவட்டம் படப்பையை சேர்ந்தவர் பொன்னம்பலம், வயது 60. குன்றத்தூர் ஒன்றிய அதிமுக எம்ஜிஆர் அணி இணை செயலாளராக உள்ளார். இவரது வீட்டில் தனியார் நிறுவனத்தில் வேலை செய்யும் 2 பெண்கள் குடியிருந்தனர். கடந்த 20 நாட்களுக்கு முன் பொன்னம்பலம் பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார். இதனால் வீட்டை காலி செய்த பெண்கள் கீழ்படப்பை பகுதிக்கு குடிமாறி சென்றனர். இருந்தும் விடாத பொன்னம்பலம் செல்போனில் அழைத்து டார்ச்சர் செய்துள்ளார். ஆத்திரமடைந்த பெண்கள் பொன்னம்பலத்திடம் பேசி அவர்கள் இடத்திற்கு வர வைத்தனர். அங்கு சென்ற பொன்னம்பலத்தை அவரால் பாதிக்கப்பட்ட 2 பெண்கள், அவரது தோழிகள் என 4 பேர் சேர்ந்து ரவுண்டு கட்டி வெளுத்தனர். துடப்பக்கட்டையால் சரமாரியாக அடித்து வீட்டுக்கு வெளியே தள்ளி கதவை சாத்தினர். தொடர்ந்து பொன்னம்பலம் செய்த சில்மிஷம் குறித்து மணிமங்கலம் போலீசில் பெண்கள் புகார் கொடுத்தனர். அங்கு வந்த போலீசார் பொன்னம்பலத்தை கைது செய்து பெண் வன்கொடுமை சட்டம், பெண்களிடம் ஆபாசமாக பேசுதல், பெண்களை தாக்கியது உட்பட 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர். பொன்னம்பலம் கைது செய்யப்பட்ட தகவல் வெளியானதும் அவரை அதிமுகவில் இருந்து நீக்கி அக்கட்சி பொதுச் செயலாளர் பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் சீதாப்பூரில் தனது வீட்டில் இருந்த காங்கிரஸ் எம்பி ராகேஷ் ரத்தோர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்துக் கொண்டிருந்தார். அப்போது அவரை போலீசார் சுற்றி வளைத்து கைது செய்தனர். திருமணம் செய்து கொள்வதாக கூறி ஒரு பெண்ணை 4 ஆண்டுகள் பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாக ரத்தோர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. ஜனவரி 17 அன்று அந்த பெண் புகார் அளித்ததை அடுத்து உத்தரப்பிரதேச காவல்துறை ரத்தோர் மீது வழக்கு பதிவு செய்தது. 3 நாட்களுக்கு பிறகு காங்கிரஸ் எம்பியின் வழக்கறிஞர்களான அரவிந்த் மஸ்தலன் மற்றும் தினேஷ் திரிபாதி ஆகியோர் சீதாப்பூரில் முன்ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்தனர். ஜனவரி 23 அன்று சீதாப்பூரில் உள்ள MP MLA நீதிமன்றம் ரத்தோரின் முன் ஜாமீனையும் ரத்து செய்தது. அலகாபாத் உயர்நீதிமன்றம் லக்னோ பெஞ்ச் இந்த வழக்கில் தனது முன் ஜாமீன் மனுவை நிராகரித்த ஒரு நாளுக்கு பிறகு ரத்தோர் கைது செய்யப்பட்டார். ஈரோட்டில் நிருபர்களை சந்தித்த நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான், ஈவேராவை திமுக தலைவர்கள் அண்ணா, கருணாநிதியை விட யாரும் அதிகம் விமர்சித்தது இல்லை. தமிழகத்தில் இத்தனை தொகுதிகள் இருக்கும்போது கனிமொழி தூத்துக்குடியில் போட்டியிட்டது ஏன்? சாதியை ஒழிக்கவா? அங்கு ஏமாந்த மக்கள் இருக்கிறார்கள், அதுதானே காரணம். திமுக கட்சி பெண்களுக்கு கொடுத்த முன்னுரிமை என்ன? அண்ணா பல்கலை வளாகத்தில் பயிலும் மாணவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை. சாலைகளில் திமுக கொடிக்கட்டிய காரில் சென்று பெண்களை தொந்தரவு பண்ணுகிறார்கள். வண்டி இடித்ததால் துரத்தி போனதாக பொய் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் ஆட்சிக்கு வந்தால் நடவடிக்கை எடுப்போம் என்று கூறினீர்கள். நீதியை இன்றும் ஏன் நிலைநாட்டவில்லை? தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் எடுத்த நடவடிக்கை என்ன? கொடநாடு கொலையில் எடுத்த நடவடிக்கை என்ன? 5 பேர் உயிரிழந்ததற்கு காரணம் என்ன? கொலை செய்தது யார் என சீமான் தெரிவித்தார். சத்தீஸ்கரில் மேயர் தேர்தல் நடந்தது. மேயர் தேர்தல் முடிவுகளும் அறிவிக்கப்பட்டது. தேர்தலில் பாஜக கட்சியின் ஹர்பிரீத் சிங் கவுர் பப்லா வெற்றி வாக்கை சூடினார். 36 உறுப்பினர்களை கொண்ட சண்டிகர் மேயர் தேர்தலில் ஆம் ஆத்மி காங்கிரஸ் வேட்பாளர் பிரேம்லதாவை 2 ஓட்டுகள் வித்தியாசத்தில் தோற்கடித்தார். பாஜக வேட்பாளர் ஹர்பிரீத் கவுர் பப்லா 19 ஓட்டுகள் பெற்று வெற்றி பெற்றார். எதிர்த்து காங்கிரஸ் கட்சியினர் ஆதரவுடன் போட்டியிட்ட ஆம் ஆத்மி வேட்பாளர் பிரேம்லதா 17 ஓட்டு பெற்று தோல்வியடைந்தார். பஞ்சாப் மற்றும் ஹரியானா உயர்நீதிமன்றத்தின் முன்னாள் நீதிபதியான ஜெய்ஸ்ரீ தாக்கூர், உச்சநீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்ட பார்வையாளர் உள்ளிட்டோர் கண்காணிப்பில் தேர்தல் நடந்தது குறிப்பிடத்தக்கது. சண்டிகர் மாநகராட்சி தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சிக்கு 13 கவுன்சிலர்கள், காங்கிரஸ் 6 கவுன்சிலர்கள், பாஜக 16 கவுன்சிலர்கள் வெற்றி பெற்றனர். மேயர் தேர்தலில் எம்பிக்கு 1 ஓட்டு உள்ளது குறிப்பிடத்தக்கது. அப்படி இருந்தும் பாஜக வெற்றி பெற்றுள்ளது. காங்கிரஸ்
காங்கிரஸ் ஆம் ஆத்மி கூட்டணியை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. சென்னை தலைமை செயலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன், முதுநிலை மருத்துவ படிப்பு வசிப்பிட அடிப்படையில் இடஒதுக்கீடு கூடாது என்று சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பளித்துள்ளது. இந்த தீர்ப்பை அமல்படுத்தினால் மாநிலத்தின் உரிமைகள் பாதிக்கப்படுவதுடன் மாநிலத்தின் உள் ஒதுக்கீடுகள் பாதிக்கப்படும். இந்த ஆண்டுக்கான மருத்துவ பட்டப்படிப்புகளுக்கான மாணவர்கள் சேர்க்கையின் 2 சுற்றுகள் முடிவடைந்த நிலையில் 3வது சுற்று நடைபெற உள்ளது. இந்த தீர்ப்பினால் இந்த ஆண்டு எந்த பாதிப்பும் இருக்காது. தீர்ப்பு தொடர்பாக சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசனை நடைபெற்று வருகிறது. விரைவில் மாநில உரிமைகள் பாதிக்கப்படாமல் தீர்ப்புக்கு எதிராக சீராய்வு மனு தமிழக அரசு சார்பில் தாக்கல் செய்யப்பட உள்ளது என்று அவர் கூறினார். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.